பார்த்துண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெப்படையில் இருக்கோங்க. லோடு இறக்கியாச்சுங்க. பேல் ஏற்றிட்டு வந்தோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இறக்கிட்டுங்க. அப்பா வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீடுங்க பக்கம் தாங்க. வெப்படையிலேருந்து திருச்செங்கோடு அந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர், ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க. அதனால் அப்பா வீட்டுக்கு போயிட்டார். நான் அன்லோடு பண்ணிவிட்டுங்க. அப்புறம் இப்போ தான் அப்பா வந்தாருங்க. போயிட்டு புகழூரில் பேப்பர் ஏற்ற போகிறேங்க. ரீலு சிவகாசிக்கு. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுங்க வந்துடுவேன். அப்பா லோடு ஏற்றி விட்டாருன்னா நம்ம அதுக்கப்புறம் சிவகாசி போகலாங்க. சைடு ஆங்கிள் மாட்டிட்டு போயிடலாங்க. மொத்தம் 23 டன் சொல்லியிருக்காங்கங்க. அப்புறம் ஏற்றிட்டு கிளம்பலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனால் டக்குன்னு ஏற்றி கிளம்பிடலாம். இன்னொரு ப்ளஸ் என்னன்னாங்க, ஒரே டெலிவரி தான் கேட்டோம். ஆனால் சிவகாசியில் உள்ளே போயிட்டு சுற்றி இறக்க முடியலைங்க. டைம் ஆயிடுது. போன டைமே 2 நாள் ஆகி போச்சுங்க. அதனால் சிங்கிள் டெலிவரி தான் பார்த்தோம். அப்புறம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு ஏற்றலாங்க. என்ன வாடகை 750 தானே டண்டுக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு அப்பா லூஸ் வச்சுருவார். லூஸ் இது ஃபிட் பண்ணிட்டாருனாங்க. நம்ம ஸ்பேனர் எடுத்தாச்சு. நாமளும் டைட் பண்ணுவோம் ஒரு பக்கம். பாருங்கள், காலையில் மணி 9 ஆகுது. இப்போயே வெந்து புழுங்குதுங்க. வெயில் பட்டையை கிளப்புதுங்க. சாமி, இந்த வருஷம்லாம் படு பயங்கரமாக இருக்க போகுதுங்க வெயில். பா சார், போயிட்டு தண்ணி ஊற்றி வரேங்கப்பா. நீங்கள் புகழூர் போங்கப்பா. நான் போயிட்டு குளிச்சுட்டு நேரம் வாங்க வந்துடுறேன். சரிங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு குளியல் போட்டு வந்துடலாம் வாங்க. மணி 9:40 ஆகுது. எத்தனை இப்போ சித்தாலந்துங்கிற ஊரில் இருக்காங்க. கரும்பு வாங்கிட்டு போயிடலாங்க. நைட்டுக்கு தூக்கம் வந்தால் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொடரோடு டோல்கேட் வந்தாச்சுங்க. அப்பா கிளம்பிட்டார் வீட்டுக்கு. நான் எடுத்துகிட்டு வந்தேன். மணி கிட்டத்தட்ட இப்போ 6:30 ஆகுதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணுங்க. வாங்க, அவர்கிட்ட பேசுவோம். நம்ம அண்ணன் தாங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேருண்ணா? செல்லப்பாண்டியன். சரிண்ணா. நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போ ரெக்கவர் வண்டி ஓட்டிட்டு. ரெக்கவர் வண்டிங்களா? சரிண்ணா. வண்டி எங்கே அங்கே நிற்கிற வண்டியா? அந்த வண்டி தாங்க. இந்த வண்டி தாங்க அண்ணன் ஓட்டிகிட்டு இருக்காரு. ரெக்கவர் வண்டி. இதுக்குங்கண்ணா சம்பளம்? நம்மளுக்கு சம்பளம் வந்து 17 ரூபா சம்பளம்ண்ணே. சம்பளம் மாதம் சம்பளம் 17ங்கண்ணா. 17 ரூபா. அது போக தனி பேட்டா. நம்ம பேட்டா தனி போனாலும் அந்த ஊருக்கு தகுந்தாப்புல பேட்டா கொடுத்துருவாங்க. சரிண்ணா. சம்பளம் இருந்தது. சம்பளம் தனி, பேட்டா தனி. ஆமாம். சாப்பாடு ரூமில் இருந்தால் சாப்பிட்டுக்கலாண்ணே. சரிண்ணா. வெளியே போனால் நம்ம தானே சாப்பிட்டுக்கிறோம். வெளியே போனால் அது உங்கள் செலவு. வெளியே போனால் நம்ம செலவு. சரிங்கண்ணா. சொந்த ஊருங்கண்ணா? சொந்த ஊர் மதுரைண்ணே. மதுரையா? சரிங்கண்ணா. நம்மளுக்கு 2 இடத்துலையும் பிரான்ச் இருக்குது. இங்கே கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, மதுரையிலேயும் இருக்குது. 2 இடத்துலையும் பிரான்ச் வந்து கோயம்புத்தூர். சரிங்கண்ணா. இப்போ எங்கே கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா? இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டி இறக்கிட்டு சரிங்கண்ணா அங்கேருந்து இப்போ எம்டி இதுக்கு போயிட்டுருக்கேன். மதுரை போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். சரிங்கண்ணா. வாங்க வண்டி ஒரு ரவுண்டு பார்ப்போம். இது அசோக்ல அண்ணா? இதில் எப்படி நான் டோப் பண்ணுறது? இது டோப் பண்ணுறது இப்போ இந்த லிவர் இருக்கலாண்ணே. ஏண்ணா? ஆமாம். ஆப்ரேட் பண்ணோன்னே நம்ம டிப்பர் வண்டி மாதிரி இப்படி தூக்கி இது ஃபுல்லாமே கீழே இறங்கிரும். இது ஃபுல்லாமே இந்த பாடி வந்து கீழே தரையா அப்படி இறங்கிரும். சரிண்ணா. இறங்கிட்டு நம்ம ரோப் இருக்குல்ல, ஆமாம், போட்டு அப்படியே காரை கொட்டியை போட்டு இங்கே லிவர் ஆப்ரேட் சரி ஆப்ரேட் பண்ணி அப்படியே நம்ம மேலே ஏற்றிக்கிறோம். வண்டி மேலே ஏற்றிக்கலாம். இந்த 4 லிவர் தான் ஆப்ரேட் பண்ணுறது. சரிண்ணா. கீழே இறங்கிரும். அப்படியே மேலே தூக்கி இந்த பெட்டு இப்படி கீழே இறங்கி கார் மட்டத்துக்கு தர மட்டத்துக்கு இது உட்காந்துரும். திரும்பி காரை ஏற்றி வச்சுட்டு பெல்ட் போட்டு சரிண்ணா மேலே ஏற்றி இப்படி நிப்பாட்டிக்கலாம். 4 வீலர் மட்டும்? ஆமாம், 4 வீலர் மட்டும். சரிண்ணா. கார் 4 வீலர் மட்டும். சரிண்ணா. அது மாதிரி தான் சரிண்ணா. இப்போ தாங்க டீ சாப்பிட்டோம். அப்படியே நம்ம அண்ணன் கிளம்புறாரு. சரிண்ணா, வாங்கலாம், பார்த்து போங்க. வாங்க, நாமளும் அப்படியே கிளம்புவோம். வண்டியில் போயிட்டுருக்க அதை ஸ்லோ பண்ணி, அண்ணா நான் உங்கள் சப்ஸ்கிரைபர்ண்ணா,
மீட் பண்ணலான்னா முன்னாடி டோல்கேட்டில் நிற்கிறேன் அப்படின்னாருங்க. அப்புறம் நிறுத்தி அண்ணாண்ட பேசிட்டு அப்புறம் வாங்க நாமளும் அப்படியே கிளம்புவோம். சிவகாசிக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துருப்போம் அந்த ஒரு நயரா பங்கில் வந்துட்டு லாஸ்ட் ட்ரிப்பில் படுத்து தூங்கியிருந்தாங்க நைட்டு. அங்கே தான் நிறுத்தி படுத்து தூங்கலான்னு பார்த்தாங்க. அப்புறம் இங்கே லோடுமான அண்ணன் வந்துட்டு கரெக்டாக சிவகாசியில் கட் பண்ணும்போதே வந்து நிறுத்தி ரயில்வே கேட்டில் ஒரு அண்ணன்கிட்ட சொல்லிங்க அங்கே போய் வண்டி டர்னு போட்டுக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால நிறைய வண்டி லோடு ஏற்றி நாளைக்கு திங்கக்கிழமை நிறையா அன்லோடு பண்ணுற வண்டி வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு டர்னு போட்டுருங்க, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வண்டி அப்படின்னாருங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நேராக ஸ்பாட்டுக்கே போயிடலாங்க, சிவகாசி போய் படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். சாப்பாடு பார்சல் வாங்கியாச்சுங்க. கம்பெனியில் போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு அப்புறம் அன்லோடு பண்ணுறதை பார்ப்போம். சிவகாசி பாருங்கள், காலங்காத்தால் அப்படியே ஒரே பரபரப்பாக இருக்குது. ஒரு பக்கம் ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, ஃபயர் ஒர்க்ஸ் பஸ்ஸுங்க. இதான் நம்ம வண்டி அங்கே நிற்குதுங்க. லோடு பண்ணாங்க காலையில் 6 மணிக்கே வரனாங்க, இன்னும் காணாம. மணி கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. அவங்க நேரமாக வரான்னு சொல்லிட்டு சாப்பாடும் இன்னும் வைக்காமல் இருக்குங்க. போயிட்டு சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாங்க. காலைல பொடிக்கு போட்டு சாப்பிட்டு மதியம் என்னென்ன இறக்குறாங்க அப்படின்னு பார்த்து காய் வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடு குழம்பு வச்சுக்கலாம். இங்கே நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதில் தாங்க ஃபஸ்ட்டு வரிசையாக லாரி நிறுத்தியிருப்போம். இப்போ இந்த ஏரிக்கரையை சுற்றி லாரி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா மெயினாக இங்கே வந்து சிவகாசியில் 2 விஷயங்க. ஒன்று பேப்பர் இந்த பிரிண்டிங்கு, அடுத்தது பட்டாசுங்க. பட்டாசு ஏற்றுறத கூட அவுட்ரு தாங்க. பேப்பர் அன்லோடு பண்ணுறது வந்து பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாகவே டவுனுக்குள்ளே தான் இருக்குது எல்லா கம்பெனியுமே. லாரியெல்லாம் நிறுத்தினா ரொம்ப பிளாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதுங்க, நம்ம கடைசியாக சுற்றி முற்றி பார்த்தா நாம் தான் இழுத்து வாங்கினா இருப்போம். இல்லைன்னா கம்பெனியாச்சும் வெளியே இருக்குனுங்க. எல்லாமே டவுனில் இருக்கிறதுனால வண்டியை எங்கேயும் நிறுத்துறதுக்கு இடமும் கிடையாதுங்க. பார்க்கிங் இருக்குங்க, ஒரே ஒரு பார்க்கிங் இருக்குது. ஆனால் அதுலேயும் வண்டி ஃபுல்லாக இருக்குங்க. நான் இவ்வளோ நேரம் வண்டி அவுட்டில் தான் நிறுத்திருந்தேன், திருத்தங்கள் நிறுத்தியிருந்து மறுபடியும் இப்போ தான் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன் டவுனுக்குள்ளே. போங்க ரைட்டில் போங்க. வண்டியை ஸ்பாட்டில் விட்டாச்சுங்க. நம்ம லோடு பண்ண நாங்கள் பாய் முடிக்க போகிறோங்க. இப்போ பாய் மடிச்சாச்சுங்க.
இன்னும் 2 தள்ளிடுவானே. டயர் போட்டு முள்ளே இது ரீல் வந்து கொஞ்சம் மேடாக இருக்குங்க தள்ளும் போது, அதனால தான் அண்ணாங்கள்லாம் அந்த இதை தள்ளிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம். மூணு அண்ணமே நம்ம அண்ணங்க வண்டியில் ஏறினோன்னேங்க, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தான் ரீல்ஸ் போட்டிருப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு. அப்புறம் அப்புறம் இந்த போய் ஜாலியாக பேசிட்டுங்க. பார்த்துனா அவ்வளோதாங்க, கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இன்னொரு 5-6 ரீல் தான் இருக்குது. இதாங்க கடைசி ரீல். வண்டி வெளியே விட்டுருவா. ஸ்டடி ஸ்டடி. நம்ம வண்டி அன்லோடு பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு இப்போ அடுத்த வண்டி உள்ளே விட்டாங்க இறக்குறதுக்கு. நம்ம பார்ப்போங்க, இறக்கிட்டு இப்போ குடோன் போகலாம். போயிட்டு இன்றைக்கி பட்டாசு லோடு ஏற்ற போகிறோமே என்னங்கிறத பார்ப்பேங்க. பட்டாசு ஏற்றுற மாதிரி இருந்தால் வீடியோ ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறேன். அப்படி பட்டாசு இன்றைக்கி ஆகாது நாளைக்கு அப்படின்ட்டாங்க. நாங்கள்
இப்போ பேப்பர் ஏற்றின வரைக்குமே வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்தது தனியாக பார்க்கலாங்க பட்டாசு ஏற்றி எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத. இப்போ ஒரு ஃபுட்டேஜ் போட்டிருப்பாங்க சிசிடிவி கேமராவில் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் சிரிப்பாக தாங்க இருந்துச்சு எனக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அந்த தம்பி வந்து எப்படின்னு தெரில, சிவகாசியில் தாங்க நான் அன்லோடு பண்ணிவிட்டு பேப்பர் இறக்கிட்டு வரும்போது லோடு மனானுங்களெல்லாம் போயிட்டு அவங்க ஸ்பாட்டில் இறக்கி கூட போயிட்டு போகும்போது அது ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி டக்குன்னு வந்துட்டாப்புல தம்பி உள்ள. எம்டி வண்டிங்கிறனால பிரேக் அடிச்சனால நின்றுச்சுங்க. டக்குன்னு பிரேக் அடிச்சனால நின்றுச்சு. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிரேக் அடிச்சு நானும் இப்படி முன்னாடி வந்தேன். அதனால லோடு வண்டி அது இருந்தால் வாய்ப்பே கிடையாதுங்க. அடுத்தது இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க, முடிஞ்ச அளவுக்கு லாரி ஓனர்ஸ் வீடியோ நம்மளை யாராவது பார்த்தாலும் சரியில்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச லாரி வச்சுருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லி அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்லாச்சும் ஒரு கேமரா ஃபிட் பண்ண சொல்லுங்கள். நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்போ இன்கேஸ் இந்த ஒரு தம்பி உள்ள ஸ்கூட்டில் வந்து அப்படி இல்லைங்க, அவர் வந்து நான் ஒருவேளை இன்கேஸ் இடிச்சிருந்தா கூட என்ன தாங்க தப்பு சொல்லுவாங்க, லாரி என்ன ஓடிட்டு வந்து என்ன தான் தப்பு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இந்த கேமரா இருக்கிறனால இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நம்ம டக்குன்னு எவிடன்ஸ் எடுத்து காட்டலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காட்டலாங்க. அதனால் பொதுவாக இங்கேயும் இல்லைங்க, எங்கேயுமே பார்த்தோம்னா லாரி இன்கேஸ் ஏதாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆகுது, இடிக்கிறோம் பிடிக்கிறோன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க லாரி டிரைவர்ஸ்க்கு. அதனால் நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தாங்க இருக்கா பாருங்க, ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தாங்க. இது வச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ப்ளஸ் இருக்குங்க. நான் லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஒசூரில் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து நம்மளை வம்புழுத்த மாதிரி. அது வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அது அப்பா வந்து அதை டெலீட் பண்ணு, ஏன்னா நம்ம வந்து ஒரே ஊரில் இருக்க போகிறதில்ல, தமிழ்நாடு இந்த மாதிரி கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி எல்லாம் போகிறதுனால நம்மளை எங்கே வேணாலும் நோட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டாச்சு. அதனால் நம்ம எங்கே வேணாலும் நோட் பண்ணி என்ன வேணாலும் நம்மளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டெலீட் பண்ண சொன்னாருங்க, அதனால் இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் அதனாலங்க முடிஞ்ச அளவுக்கு சிசிடிவி கேமராங்க வச்சுக்குங்க. அதுதான் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க, அது சிசிடிவி கேமரா வச்சுக்கிறது. பட்டாசு ஏற்ற வந்தாச்சுங்க. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஏற்றினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க, இன்றைக்கி ஏற்ற முடியுமா இல்லை முடியாதான்னு தெரில. அது என்னங்கிறத பார்ப்போம். ராஜஸ்தான் தாங்க ஏற்றலான்னு பார்த்தோம், ராஜஸ்தான் லோடு இல்லைங்க. அதனால் குஜராத் தான், காந்தி தாம் சொல்லியிருக்காங்க, முந்திரா காந்தி தாம். அப்புறம் அந்த பக்கம் புஜ்ஜுன்னு ஒரு ஊர் இருக்குங்க, புஜ்ஜு. அப்புறம் அந்த கல்ஃப் ஆஃப் கட்சின்லாம் படிச்சிருப்பாங்க, அந்த மேப்பில் இப்போ தான் தெரியும் அந்த ஊருக்கு. பார்க்கலாங்க. இப்போ நமக்கு முன்னாடி ஏற்றிட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தாங்க, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர் ஏற்றிட்டு இருக்காரு. மணி இப்போ கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சுங்க. அவரோட நம்ம வண்டியில் வந்து பாய் கட்டுறதை பார்க்க முடியாதுங்க, அவரோட வண்டியில் வந்து பாய் கட்டுறதை வந்து நம்ம பார்ப்போம். லோடு ஏற்றிட்டுங்க, பாய் கட்டியாச்சு. நைட் ஆயிடுச்சுங்க, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இந்த நம்ம அண்ணன் அப்பாவோட ஃப்ரெண்டுங்க, அவர் லோடு ஏற்றி பாய் கட்டியாச்சு, கிளம்புறாரு. நம்மளும் அப்படியே கிளம்புவோம். மெதுவாக போகலாங்க. போயிட்டு நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். பார்க்கலாங்க. சாப்பிட்டுட்டுக்குது தூக்கம் வந்துச்சுன்னா வழியில் ஏதாவது அந்த பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே படுத்துக்கலாம்.
கிளம்பியாச்சுங்க. மணி 11:30 ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னலங்க, அவர் வந்து சொந்த ஊர் வந்து பேரையூருங்க, உசிலம்பட்டி பேரையூர். அதனால் வண்டி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுங்க. அவர் காலைல அப்படி கிளம்பி வந்துடுவார் வீட்டுக்கு போயிட்டு. பார்க்கலாங்க. முன்னாடி ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்தால் படுத்து தூங்கிக்கலாங்க. முன்னாடி அங்கே நயரா பங்கு இருக்குது, விருதுநகர் பக்கத்தில். நான் ஆனால் பட்டாசு எந்தெந்த ஊருக்குன்னு சொல்லிடலாங்க. ஆனந்து, மறுபடி பெட்லாடுங்க, அடுத்தது காந்தி டேமு, அப்புறம் 5-6 ஊர் இருக்குங்க. அந்த ஊர் இருந்தால் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்புறம் அடுத்தது முந்திராங்க. மொத்தம் ஒரு 5-6 ஊர் இருக்குது. ஹோட்டல் எங்கேயும் இல்லைங்க. அதனால் வந்து ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக போகலாம். ஹோட்டல் இருக்குன்னு நினச்சாங்க வந்தேன். இங்கே ஒரு கடை இருக்கும் 12 வரைக்கும். ஆனால் எனக்கு என்ன தெரியல, க்ளோஸ் ஆகிருக்குங்க. பன்னெண்டரை மணிக்கு எதுக்கு தான் இந்த ஸ்பீடு போகிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. வாங்க அப்படியே பொறுமையாக போகலாங்க. தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அதனால் திரும்ப டோல்கேட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. முன்னாடி இங்கே ஹெச்பி பங்க் இருக்குது. இங்கே அப்படியே வண்டி நிறுத்திட்டாங்க. படுத்து தூங்கிட்டு ஒரு 4 மணி 4:30 மணிக்காட்ட அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்புவோம். காலைல வந்துட்டுங்க, நான் அரவக்குறிச்சி இருக்குல்லங்க, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு திருட்டு ஏரியா இருக்குங்க. அங்கே வந்துட்டு அதாவது போலீஸே போர்டு வச்சுருப்பாங்க, இங்கே வண்டி நிறுத்த வேணாம், திருட்டு இருக்கும் அப்படின்ட்டு. அது எந்த இடம்னு சொல்லிட்டு நான் காலையில் அரவக்குறிச்சிக்கிட்ட போயிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேங்க எந்த இடத்துல இருக்காது அப்படின்ட்டு. இப்போ வேடச்சந்தூர் தாண்டி போயிட்டுருக்கோங்க. நைட்டு சாப்பிட்லங்க, அதனால் தாடி கோமலத்து சாப்பிட்டு அப்படியே மெதுவாக வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். நைட்டு தூங்கும் போது மணி 1:30 இருக்குங்க. அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன் 4 மணிக்கு. அலாரெலாம் கேட்கவே இல்லைங்க. அப்புறம் 6 மணிக்கு வந்து அங்கே பெட்ரோல் பங்க்லேயே வந்து எழுப்பி விட்டாங்க வண்டி எடுக்க சொல்லி. அப்புறம் தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 4 மணிக்கு எடுத்துருந்தேன்னா இந்நேரம் நாமக்கல் போயிருக்கலாங்க. மணி 9:30 ஆகுது. அப்படியே கொஞ்சம் வெயில் அதிகமாக வரத்துக்குள்ளேயே போயிருக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு 12-12:30 ஆயிருங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னாங்க, நைட்டு வந்து அதாவது வண்டி அது லாரி ஆகட்டும் கார் ஆகட்டுங்க, ஓட்டும்போது தூக்கம் வந்துச்சுன்னா நிறுத்தி சேஃபாக படுத்து தூங்குறதுக்கு வந்து இந்த பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இப்போ நம்ம சிவகாசிலேருந்து எடுக்கிறோம்லாங்க, எடுத்தோம்னா அந்த விருதுநகர் டச் ஆகும்போது ஒரு நயரா பங்கு இருக்குங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வாடிப்பட்டி வரணுங்க. வாடிப்பட்டியில் பாரத் பங்க்கும் இந்த அடையார் அனுபவம் சேர்ந்து 2 ஒட்டுக்காக இருக்கும் அங்கே பார்க்கிங்கு. அப்படி இல்லைன்னா அடுத்தது இங்கே ஆர்த்தி ஹோட்டல் தாங்க வரணும், அரவக்குறிச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடி. அதை தாண்டினோம்னா மறுபடியும் எங்கேயும் கிடையாதுங்க. டோல்கேட்லாம் நிறுத்தி படுத்தோம்னா நம்மளோட பொருளுக்கு வந்து சேஃப் கிடையாதுங்க. ஃபோனு இன்கேஸ் எதாவது அமௌண்ட் இருந்தால் அதெல்லாம் எதுக்குமே வந்து பார்த்தா அதுக்கெல்லாம் சேஃபே கிடையாது. இது 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 பார்த்தோம்னா நமக்கு குஜராத் எவ்வளோ பரவாயில்லைங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு ஹோட்டல் இருக்கும். தூக்கம் வந்தால் நிறுத்தி படுத்து தூங்கிக்கலாங்க. அதேமாதிரி அங்கே ரெகுலராக ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தா வாட்ச்மேன் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. என்ஆர் எழுப்பணும்னு சொல்லி ஒரு 3 மணி 4 மணிக்கு வெடிக்கால எழுந்திரிக்கணும்னா நம்ம டயரில் எழுதிடுவாங்க. அது 4 மணி 5 மணி எழுதிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக தட்டி எழுப்பி விட்ருவாங்க. பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க. அந்த ஃபெசிலிட்டி வந்து இன்னும் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக கிடையாதுங்க. ஏன்னா நைட் டைம் தாங்க அந்த தூக்கத்தில் நடக்கிற ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா அதிகம். அதனால தான் யோசித்தேன், தூக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓட்டிகிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். சரி ஒன்று வாடிப்பட்டு இல்லை அரவக்குறிச்சி போய் படுத்துக்கலாம் தான் யோசித்தேன். ஆனால் அங்கேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க தூக்கத்தை. ஒரு டைம் நிறுத்தி மூஞ்சி கழுவுனேன், அப்பயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தாங்க அந்த எஸ்பி பங்கில் பார்த்துட்டு வண்டி நல்லா ரிவேர்ஸ் விட்டு கேமரா இருந்துச்சுங்க 2 சைடும். ஹைவேலேருந்து ஒரு கேமரா, பங்கிலிருந்து ஒரு கேமரா இருந்துச்சுங்க. அந்த மாதிரி நிறுத்தி படுத்து தூங்கிட்டு தான் சரி போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். அந்த அரவக்குறிச்சி டோல்கேட் தாண்டி சொன்னாலங்க ஒரு திருட்டு இடம் வரும் அப்படின்ட்டு, திருட்டு ஏரியா அந்த பக்கம் அங்கே வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு. அதை நான் காட்டுற மாதிரி எங்கன்ட்டு. இப்போ அரவக்குறிச்சி தாண்டிங்க ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். நான் சொல்லியிருந்தேன்லங்க அந்த திருட்டு இதுன்னு சொல்லி இந்த போர்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். திருடர்கள் ஜாக்கிரதை, இங்கு வாகனங்கள் நிறுத்த வேண்டாம் அப்படின்ட்டு. இங்கே
வண்டி வந்து இன்கேஸ் புதுசாக லாரியில் வரவங்க இல்லை ரெகுலராக போனாலும் சரிங்க, இங்கே வந்து வண்டி நிறுத்த வேண்டாங்க. இந்த அரவக்குறிச்சிலேருந்து இந்த கரூர் போகிற வரைக்கும். ஏன்னா பெரிய மைனஸ் என்னென்னா இங்கே எங்கேயும் டீ கடை கிடையாதுங்க. அதனால் இன்கேஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தாவோ இல்லை தூக்கம் வருது மூஞ்சி கலர் மாதிரி இருந்தாவோ இந்த மாதிரிலாம் ஓரம் விட்டு நிறுத்த வேணாம். நான் பகல்னால இங்கே வீடியோ எடுக்கணுக்காக நிறுத்திருக்கேங்க. நைட் டைமில் நிறுத்த வேண்டாங்க, நமக்கு வந்து அது சேஃபே கிடையாது. நீங்களே பாருங்கள் சைட்லலாம் காடு எப்படி இருக்குன்ட்டு. தீரன் படத்தில் வர அந்த பாலைவரம் மாதிரி இருக்குங்க ராஜஸ்தானில். இன்கேஸ் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோமோ இல்லை இறங்கி டயர் தட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் வந்துடுவானுங்க, வந்து ஏறிடுவானுங்க வண்டியில். இருக்கிறதா அப்புறம் அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க, நாமளும் அப்படியே கிளம்புவோம். மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில். நானும் அப்போ தாங்க டியூட்டி கிளம்புறத வந்து பார்ப்போம். போயிட்டு அன்லோட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம்.